மிகவும் சக்தி வாய்ந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை உலகிற்கு வடகொரியா வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆளும் ஒர்க்கர்ஸ் பார்ட்டியின் 80 ஆண்டுகளை குறிக்கும் வகையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பில் இது நடந்துள்ளது. பல்வேறு அம்சங்களை கொண்டிருக்கும் ஏவுகணை குறித்த முழு விவரத்தை பார்க்கலாம். வடகொரியா தனது கண்டம் விட்டு கண்டம் பாயும் மோஸ்ட் பவர்ஃபுல் ஏவுகணையை அந்நாட்டின் தலைவர் கிம் ஜாங் உன் தலைமையில் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பில் வெளியிட்டதாக அபிஷியல் கொரியன் சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சி தெரிவித்துள்ளது. தலைநகர் பியாங்யாங்கில் நடந்த அணிவகுப்பில் லாங் ரேஞ்ச் ஸ்ட்ராட்டஜிக் க்ரூஸ் மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன் லான்ச் வெஹிக்கிள்ஸ் உட்பட வடகொரியாவின் மிகவும் மேம்பட்ட ஆயுதங்கள் சில இடம்பெற்றன. ராணுவத்தின் மோஸ்ட் பவர்ஃபுல் நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன் சிஸ்டம் என்று விவரித்த ஹ்வாசாங் 20 ICBM-க்கு சிறப்பு முக்கியத்துவமும் அளிக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை அணிவகுப்பில் அறிமுகமான 11 ஆக்சில் லான்ச்சர் ட்ரக்கில் பொருத்தப்பட்டிருந்த இந்த பிரம்மாண்டமான ஹ்வாசாங் 20-யின் இருப்பு எதிர்கால தலைமுறை ICBM-களுக்காக வடிவமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. புதிய சாலிட் ஃபியூயல் ராக்கெட் என்ஜினை தரையில் 9 முறை சோதிக்கப்பட்டதாக வடகொரிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த இயந்திரம் ஹ்வாசாங் 19 ICBM-இலும் பயன்படுத்தப்படும். இந்த ஏவுகணை விமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவில் எங்கும் தாக்கும் திறன் கொண்டது என்றும் நிபுணர்கள் நம்புகின்றனர். புதிதாக காட்டப்பட்டுள்ள ஹ்வாசாங் 11MA ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு அதிகமான ஹைப்பர்சோனிக் வேகத்தில் பறக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பறக்கும் போது அதன் திசையையும் மாற்ற முடியும். இதனால் பாதுகாப்பு அமைப்புகள் இதனை தடுத்து நிறுத்துவது கடினம். இதில் திட எரிபொருளையும் பயன்படுத்த முடியும். எனவே பழைய திரவ எரிபொருள் ராக்கெட்டுகளை விட வேகமாக ஏவப்படும். டிரான்ஸ்போர்ட்டும் சுலபமாகவே இருக்கும். கார்பன் ஃபைபரால் கட்டமைக்கப்பட்ட இந்த இயந்திரம் 1171 கிலோ நியூட்டன் உந்துவிசையை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. இது முந்தைய வடகொரிய ராக்கெட் இயந்திரங்களை விட சக்தி வாய்ந்த உந்துவிசையின் அளவீடாகும். ஹ்வாசாங் சீரீஸ் ICBM-கள் வடகொரியாவிற்கு நீண்ட தூர இலக்குகளை தாக்கும் திறனை வழங்கியுள்ளன. ஆனால் அதன் கைடன்ஸ் சிஸ்டத்தின் நுட்பம் மற்றும் ஏவுகணையின் போர்முனை பேலோடின் அட்மாஸ்பியரிக் ரீஎன்ட்ரி தாங்கும் திறன் குறித்து கேள்விகள் உள்ளன. வடகொரியாவின் ஆளும் கட்சியான ஒர்க்கர்ஸ் பார்ட்டியின் 80வது ஆண்டு நிறைவை குறிக்கும் அணிவகுப்பை தொடர்ந்து கிம் ஒரு உரையையும் நிகழ்த்தியிருக்கிறார். அதில் வடகொரியாவை ஃபெய்த்ஃபுல் மெம்பர் ஆஃப் சோஷலிஸ்ட் ஃபோர்சஸ் என்றும் மேற்கத்திய உலக மேலாதிக்கத்தின் அச்சுறுத்தலுக்கு எதிராக சுதந்திரத்திற்கான ஒரு அரணாகவும் இருப்பதாக அழைத்தார். இன்று நாம் உலகத்தின் முன் ஒரு வலிமைமிக்க மக்களாக நிற்கிறோம். நம்மால் கடக்க முடியாத எந்த தடைகளும் இல்லை. நம்மால் அடைய முடியாத எந்த பெரிய சாதனையும் இல்லை என்று கிம் கூறியிருக்கிறார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பியாங்யாங்கில் உள்ள வெளிநாட்டு பிரமுகர்களில் ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவரும் ரஷ்ய அதிபர் புதினின் முக்கிய கூட்டாளியுமான டிமிட்ரி மெட்வெடேவ் ஒருவர். மேலும் சீனா மற்றும் வியட்நாமிலிருந்து வந்திருந்த அதிகாரிகளும் இதில் கலந்துள்ளனர். இந்த ஆண்டு தொடக்கத்தில் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் இருந்து கியேவின் படைகளை வெளியேற்ற உதவிய உக்ரைனுக்கு எதிராக போரிட்ட வடகொரிய படைகளும் அணிவகுப்பு அமைப்புகளில் இருந்தனர். கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை உலகத்திற்கு முன்பு காட்சிப்படுத்துவதன் மூலமாக வடகொரியா உலக நாடுகளையே உற்று நோக்க வைத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும்.